ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படமே ஒரு மாதிரி யூனிக்கான கான்செப்டா இருக்கும். இதை தாண்டி படத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அள்ளி வாரி கொட்டி வச்சிருப்பாங்க. டே இவ்வளோ ட்விஸ்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு போற மாதிரிலாம் ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கேட்டு போயிடும். அப்படின்றதுனால டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. அந்த லைக் ஹைப் இதையும் கொடுத்து விடுங்க மக்களே. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல கிளியரன்ஸ் சேல் போயிட்டு இருக்கு இல்லையா, அது இன்னும் 2 நாள்ல முடிய போகுது. 399K நீங்க வந்துட்டு மென்ஸ் வாலெட் வாங்கிக்க முடியும் வித் பிராண்டோட. 499K பிராண்டட் பெல்ட் எல்லாம் வாங்கிக்க முடியும். இந்த ஆஃபரை மிஸ் பண்றாதீங்க. லேடிஸ் வாலெட்டுமே உங்களுக்கு 666ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கமெண்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நானே ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. என்னடா ஹீரோன்னு ஒரு குட்டி கொஞ்சம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோடைய சின்ன வயசு வாழ்க்கை. நம்ம ஹீரோடைய அப்பா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மக்களே. துரியோதன வேஷம் போட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவை பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இந்த பையனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்பாவை பார்த்துட்டு அம்மாக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்க, டேய் அது உங்க அப்பா தான்டா, ஏன்டா உங்க அப்பாவை பார்த்து பயந்து போற, ஏன்டா உங்க அப்பாவை பார்த்து பயந்து ஒளியிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அவன் பயந்துகிட்டே இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவை ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல பெல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த பழங்காலத்து பெல்லு. நம்ம வந்துட்டு இது வரைக்கும் இந்த பெல் சவுண்ட தூரமா இருந்து கேட்டுக்கும், கிட்ட இருந்து கேட்டதே கிடையாது. கிட்ட இருந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் பெல்ல அடிக்கும் போது அங்க இருந்து டீச்சர் ஓடி வராரு. ஏன்டா இப்போ சீக்கிரமா இந்த பெல் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பசங்களாம் கூட ஓடி வராங்க. அந்த பசங்க எல்லாரையும் உள்ளுக்குள்ள போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு, ஏன்டா இப்போ தேவையில்லாம பெல் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க இந்த பெல் அடிக்கும் போது இந்த பக்கம் ஒரு சத்தமும் இந்த பக்கம் ஒரு சத்தமும் கேக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. சும்மா விளையாடவா செய்யற, விளையாட்டுக்கெல்லாம் பெல் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பரம்ப கொண்டு வந்து கையிலேயே ஓங்கி ஒரு அடி போடும்போது அந்த அடி சவுண்டுமே அவனுக்கு வித்தியாசமா கேக்குதான். இப்ப பாரு உனக்கு எப்படி வித்தியாசமா கேக்குதுன்னு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஏதோ விளையாடுறான் போல, சும்மா ஃபன் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பெரிய கட்டைய தூக்க, அப்போ நம்ம ஹீரோவுடைய காதுல சுயோதனா சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேக்குது. அதாவது ஏதோ ஒரு பெண் குரல் ஹீரோவுடைய காது கிட்ட மட்டும் வந்து சுயோதனான்னு சொல்ற மாதிரி சவுண்டு கேட்க, திடீர்னு இந்த சாரு துரியோதனன் மாதிரி மாறி அடிக்க வர மாதிரி இந்த பையனுக்கு தோணுது போல. புடிச்சு தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடியே போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. வீட்டுல காமிக்கிறாங்க. தூங்கும் போதும் இந்த சவுண்டு சுயோதனா சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேக்குது. அடிக்கடிக்க இந்த பையனுக்கு இந்த சவுண்டு கேக்குது அப்படின்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்றான். ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, சும்மா சும்மா எனக்கு இந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி டாக்டர் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவன் காதுலயோ உடம்புலயோ இல்ல மைண்ட் ரீதியாவோ எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவன் வந்துட்டு ஸ்கூல்லயும் பெரிய பிரச்சனையா இருக்கு, ஆனா இந்த சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்றான். பக்கத்துல யாருமே இல்ல அப்படின்னா கூட யாரோ கிட்ட வந்து இந்த மாதிரி சுயோதனான்னு சொல்ற மாதிரி சவுண்டு கேக்குதுன்னு சொல்றான். அப்படின்னும் போது மேபி இதுக்கான காரணம் உங்க புருஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவரு துரியோதனன் கெட்ட போட்டு ஆக்ட் பண்றாரு இல்லையா, அதை பார்க்கும் போதெல்லாம் பையன் பயப்படுறான். பையன் பயந்து தான் அவனுக்கே தெரியாம இந்த மாதிரி சவுண்டு கேக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கிறான். பையனை இந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அது அப்பா கையில மட்டும்தான் இருக்கு. அப்பா இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் வேலையெல்லாம் விட்டு பையன் கூட நல்லபடியா பழகணும், முடிஞ்சா வேற வேலை பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு அட்வைஸ் பண்ண. ஆனா எப்படி இவரால வேலை விட முடியும்? நமக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் மட்டும்தான். இந்த வேலையை விட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும், பையனை எப்படி வளர்க்க முடியும், குடும்பத்தை எப்படி பார்த்துக்க முடியும்னு யோசிச்சாலுமே நமக்கு இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி பையனுடைய நிலம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கப்புறம் தியேட்டர் ஆர்டிஸ்ட் வேலையை விட்டுறேன், வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்றாரு. இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. பல வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வளர்ந்து பெரிய பையனாயிட்டான். நம்ம ஹீரோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு அதுக்கப்புறமா அரசியல்ல சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டு இப்போ வந்துட்டு மினிஸ்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தா மனைவி கேக்குறாங்க, என்னங்க சீட்டு ஓகேவா, கன்ஃபார்மா, மீட்டிங் போனீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லம்மா போன எலெக்ஷன்லயே எனக்கு மினிஸ்டர் சீட்டு தரேன்னு சொன்னாங்க, ஆனா இப்போ போற போக்க பார்த்தா எனக்கு மினிஸ்டர் சீட்லாம் கிடைக்கவே கிடைக்காது போல, ஒரு இழுபறியா இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் மக்களே. அதாவது இந்த சினிமாக்கெல்லாம் அந்த சவுண்டை ஜென்ரேட் பண்றது, அந்த சவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட காதல ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஹீரோவை பார்த்துட்டு, இவனும் வந்து கட்சியில சேர்ந்தான் அப்படின்னா யூத் விங்ல சேர்த்து விட்டுருவேன், என்னுடைய அரசியல் வாரிசா இவனை மாத்தி விட்டுருவேன் அப்படின்னும் போது, எப்பா நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த அரசியல் மேலாம் பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் சவுண்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண போறேன், என்ன அரசியல் எல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒரு போலீஸ். இந்த கோர்ட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த யாரையாவது அடிக்கிற மாதிரி அந்த சீன்லாம் வேணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு
ரூமுக்கு வந்து இங்க இருக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போயிடுவாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கைதியை பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கைதி யாருமே இல்லையே. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வயசான தாத்தா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் அடிச்சா இறந்தே போயிடுவாரு. வேற ஆளே இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லும் போது, அங்கிள் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா முடியும் அப்படின்னும் போது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல யாரோ ஒண்ணு கடிச்சாங்களாம். அவரை கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு சமயம் அடிச்சு இவங்க அடிக்கிறது அவர் அடி வாங்குற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே ஒரு பொண்ணு டீமோட வந்து ஏதோ ஷார்ட் பிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்கான வேலையெல்லாம் பார்த்து ரெக்கார்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, ஏமா போலீஸ் ஸ்டேஷன் வந்து யாராவது ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி சினிமாலாம் எடுப்பாங்களா, முதல்ல கிளம்பு, இன்னொரு வாட்டி வந்த அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது, பிடிச்சி உள்ளுக்குள்ள உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்தவனே விழுந்துட்டாரு. அப்பா இவதான் நம்ம வருங்கால மனைவி அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, நம்ம ஹீரோ தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே நல்லாவே தெரியுமே, ஆனா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்படியே போயிட்டு இன்ட்ரோ ஆகுறாரு. இந்த மாதிரி நான் நிறைய படங்களுக்கு இந்த சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க காசுக்காக ஒர்க் பண்றவரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் காசுக்காகலாம் இந்த படம் எடுக்கவே இல்ல, உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசும் கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமா காசுக்காகலாம் ஒண்ணும் இல்ல, சும்மாவா பாத்துக்கலாம், என்கிட்ட ஸ்டூடியோ இருக்கு, அங்க வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கோங்க, உங்களுக்கான எல்லா உதவியும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்டூடியோவை சுத்தி காமிக்கிறாரு. எப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவாரு, எப்படி அந்த சவுண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்க, இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி புதுசா இருக்கு அண்ட் பிடிச்சும் இருக்கு. நான் வேணா என் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் உங்க கூடவே டிராவல் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்காக தானே ஆசைப்பட்டேன், ஓகேமா கண்டிப்பா என் கூடயே டிராவல் பண்ணலாம், உனக்கு தேவையான எல்லாமே நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவர் ஒர்க்க பாக்குறாரு. இந்த பொண்ணு ஷார்ட் பிலிம்லாம் எடுக்கிறா. இந்த பொண்ணுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ண, ஹீரோக்கு இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு பாட்டா காமிக்கிறாங்க. பாட்டு முடியறதுக்குள்ள லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது ஒரு சாவு வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீமோட வந்திருக்காரு. இங்க வந்துட்டு இந்த சவுண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோடைய அப்பா வராரு. ஆக்சுவலா இங்க இறந்து போன ஆளு அப்பாவுடைய கட்சியை சேர்ந்தவர் போல. இந்த டெட் பாடி எல்லாம் தூக்குற வேலை மத்த எல்லா வேலையும் பார்த்து கூட இருந்தே கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பாட்டுக்கு கட்சிக்கார மாதிரியே ஒரு ஆள் வராரு. முகத்துல கட்சி ஃபுல்லா கட்டிட்டு வந்தவரு திடீர்னு அப்பாவை கத்தியால குத்திட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணும்போது கட்சிக்காரங்க எல்லாரும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு பிடிச்சி அடிக்க ட்ரை பண்ணும்போது அப்போ அப்பா வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டாரு. டேய் மகனே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அப்பாவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. அம்மாவும் வந்துட்டாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன காயம் தான், ஒரு குட்டி ஆபரேஷன், அப்பாக்கு எல்லாமே குணமாயிருச்சு, அப்பா இப்போ ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா அப்பாக்கு வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கான். அப்பாவை ஏதாவது அடிபட்டுருச்சு, இப்போ கத்தியால குத்துனாங்க இல்லையா, ஒரு சின்ன கத்தி குத்து, அதுக்கே ரத்தம் வந்துட்டு நிக்காம ஓடிட்டே இருக்கு. அப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். ஒரு சின்ன காயம் பட்டுச்சு அப்படின்னா கூட ப்ளீட் பயங்கரமா ஆயிட்டு அந்த ரத்தம் உறையாம இறந்து போக நிறைய வாய்ப்பு இருக்கு, கூடவே இருந்து பாத்துக்கோங்க. இந்த விஷயம் ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்றதுனால உனக்குமே இந்த டிசீஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு, நீ வந்துட்டு எதுக்கும் பிளட் டெஸ்டிங்க்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அடுத்து அந்த போலீஸ் ஃப்ரெண்டு அப்பாக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா எல்லாமே சொல்றாரு. சரி ஓகே நீ கவலையே படாத, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வராரு. ஒரு அனுதாபமா வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் என்ன குத்துறதுக்கு ஆள் அமுச்சு விட்டு பின்னாடியே ஆறுதல் சொல்லும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கோவப்பட, யோ இங்க பாரு உங்க கூட மோதணும் அப்படின்னா நான் நேரடியா அரசியல் ரீதியா மோதிப்பேன், இந்த மாதிரி கேவலமா ஒரு குட்டியோண்டு கத்தியெல்லாம் கொடுத்து உன்னை குத்த சொல்ல மாட்டேன், நான் உன்னை குத்த ஆள் அனுப்பல அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல, ஏதோ அரசியல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு மட்டும் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. இந்த டைம்ல ஹீரோயினும் நம்ம ஹீரோ பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஷார்ட் பிலிம் முடிக்க டைம் நிறைய கிடையாது, சீக்கிரமா முடிச்சே ஆகணும், அந்த சவுண்ட்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணி ஆகணும், நான் உன்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சு இந்த வேலையை முடிச்சுக்கிறேன், அசிஸ்டன்ட்ஸுக்கு மட்டும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னும் போது, இல்ல அப்பாக்கு இப்போ எல்லாமே ஓகே தான், நானே வரேன், நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்னு கூட பார்க்காம கிளம்புறாங்க. மிட் நைட் அப்படின்னும் போது நீங்க தப்பா யோசிக்க கூடாது, அவங்க சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. இப்போ ஸ்டூடியோக்கு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல என்ன சீன் பாத்தீங்கன்னா, யாரோ இப்போ பிரெக்னன்ட் லேடி போல அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கொலை பண்றதுக்காக யாரோ விஷ ஊசியை கொண்டு வராங்க. இப்போ ஷார்ட் பிலிம்ல அந்த வில்லனை பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு அது துரியோதனன் மாதிரியும், ஹீரோடைய காதுல சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய குரல்ல சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது, லைட்டா மயக்கம் போட்டே கீழே விழுகிறாரு. ஹீரோயின் பயந்தே போயிட்டாங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த சினிமால துரியோதனனை பார்த்தேன் அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னும் போது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது அப்படின்னா யாரால ஆபத்து வரப்போதோ அவங்க என் கண்ணு
கண்ணுக்கு துரியோதனன் மாதிரி தெரிவாங்க. என் காதுல சுயோதனா சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரியே சவுண்டும் கேட்கும். இது இப்போன்ட்டு கிடையாது, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ஒரு பையன் ஏதோ பிரச்சனை பண்ணி அடிக்க வருவான். அப்ப அந்த பையனை பார்க்கும்போது துரியோதனன் மாதிரியும் ஹீரோவுடைய காதுல சுயோதனா சுயோதனா அப்படின்ற மாதிரி சவுண்டும் கேட்டுக்கும். இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஹீரோவை யாரோ கடத்த வந்திருப்பாங்க. அந்த டைம்லயும் துரியோதனன் மாதிரியும் ஹீரோவுடைய காதுல சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டிருக்கும். ஹீரோ தப்பிச்சு ஓடி வந்திருப்பாரு. இவ்வளவு ஏன், நம்ம ஹீரோவுடைய அப்பாவை யாரோ கொலை பண்ண வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆளை பிடிக்க ட்ரை பண்ணும் போதும் ஹீரோவுடைய காதுல சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டுக்கும். அந்த கொலைகாரனை பார்க்கும் போதும் துரியோதனன் மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஹீரோ பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட் பிலிம்ல ஒரு ஆள் வராரு. சினிமாக்குள்ள இது வரைக்கும் இந்த மாதிரி யாரையும் பார்த்திருக்க மாட்டாரு. இப்படி ஒரு சம்பவமே ஆயிருக்காது. இந்த ஆளால எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, இந்த ஆளை பார்க்கும்போது எனக்கு ஏன் துரியோதனம் மாதிரியும் என் காதுல சுயோதனான்னு சவுண்டும் கேக்குது, இதை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஷார்ட் பிலிம் எடுத்ததே நம்ம ஹீரோயின்னா, இவன் யாரு, இந்த ஷார்ட் பிலிம்ல வரக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஆர்டிஸ்ட மீட் பண்ணும்போது வீடியோல பார்க்கும்போது ஹீரோவுடைய கண்ணுக்கு துரியோதனன் மாதிரி தெரிஞ்ச இந்த ஆளு நேர்ல பார்க்கும்போது நார்மலா தெரிகிறாரு. கேட்கும்போது இவங்க கூப்பிட்டாங்க, ஆக்ட் பண்ண வந்தேன், அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அவரை விசாரிக்கும் போதும் ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. வீடியோல பார்க்கும்போது இவரால நமக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி நம்ம காதுல சவுண்டும் கேட்டுச்சு, கண்ணையும் துரியோதனன் மாதிரி பார்த்தோம். ஆனா நேர்ல ஏன் தெரியல. சரி, இந்த கதை உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஃப்ரெண்டோடைய அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்க எழுதின டைரியை வச்சுதான் அந்த உண்மை கதையை தான் கதையா எடுத்துக்கிட்டு இருக்கேன், படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்ணலாம், அந்த டைரியும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அந்த டைரியும் வாங்கி படிச்சு பார்க்கும்போது மகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்சர், ஒரு பயங்கரமான டான்சர், மக்களே பார்க்கவும் அழகா இருப்பாங்க, பயங்கரமா டான்ஸும் ஆடுவாங்க. அவங்களுக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த பிறக்க போற குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கணும், நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைக்காகவே டான்ஸ்ல ஆடுறாங்க. புருஷனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்லாம் தெரியல. அவருக்கு குழந்தை பிறக்கிறதும் பிடிக்கல, பொண்டாட்டியும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி எங்க அட்மிட் ஆயிருக்காங்களோ அங்க வந்து விஷ ஊசியெல்லாம் போட்டு பொண்டாட்டியையும் அந்த புள்ளையும் கொலை பண்ண பார்க்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனாலும் குழந்தைய காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில போட்டிருக்கு. சரி, இந்த மகதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஒரு பேஷண்ட், அவங்க ஒரு டான்சரு, இதை தாண்டி வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த டைரி என் கையில கிடைக்கவே இல்லை, அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இந்த டைரியை என் கையில கிடைச்சது, இதை ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கும் போது இவ இதை படமா எடுக்கலான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லும் போது, சரி ஓகே உங்க அம்மா எங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம், அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிற மக்களே, அங்க போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாமே கையில எழுதியிருப்பாங்க, எல்லாமே டாக்குமெண்ட் சின்ன ஃபைலா இருக்கும், அதையெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, யாரு மகதி யாரு ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது அப்படின்னா ஹீரோ கொஞ்சம் காசு கொடுக்குறாரு, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க, நான் உங்களுக்கு இன்னும் கூட காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது, சரிப்பா நான் ட்ரை பண்றேன், தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கிளம்பி வந்துட்டாரு. அடுத்து டாக்டர் கால் பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி ஹீரோவுடைய அப்பாக்கு ஜெனட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, காயம் பட்டா ரத்தம் நிக்கவே நிக்காது, அது பாட்னு ப்ளீட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே விஷயம் நம்ம ஹீரோக்கும் இருக்குதான், நீ வந்துட்டு நான் சொல்ற மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா போட்டுக்கிட்டே வந்த அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், மாத்திரையை போடாமலாம் நிப்பாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது எல்லாமே சொல்லி அமுச்சு விட, இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அப்பா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அம்மா வந்துட்டு எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கன்னா அம்மாவுடைய சொந்த ஊர்ல ஒரு கோவில் இருக்கு, காலம் காலமா அந்த கோவிலுடைய திருவிழா அப்படின்னா நம்ம அம்மாவுடைய ஃபேமிலி தான் தலைமை தாங்கி பண்ணுவாங்களாம், இப்ப நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அம்மா ஏற்கனவே அப்பாக்கு உடம்பு சரியில்லை, இந்த டைம்ல நீங்க போயே ஆகணுமான்னு கேட்கும் போது, இல்லப்பா போய் தான் ஆகணும், வருஷம் போயிட்டு பண்ற விஷயம் தான் அப்படின்னும் போது அப்பாவும் சொல்றாரு, எனக்கு எல்லாமே இப்போ ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கேன், நான் தான் அவனுடைய அம்மாவை போயிட்டே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்றாரு ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோடைய ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா இருக்கு, சோகமா இருக்காரு, என்னடா ஆச்சு ஏன்டா சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி ஹீரோயின் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு இருக்கா, அந்த ஷார்ட் பிலிம்ல தன்னுடைய பொண்டாட்டி புள்ளைய
அப்பாவே கொலை பண்ண பார்த்திருக்காரு, புருஷனே கொலை பண்ண பார்த்திருக்காரு, அது எல்லாமே உண்மை கதைன்னு தெரிய வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு இப்படி ஒரு கேவலமான மனுஷனா, கட்டின பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையும் கொலை பண்ண பாக்குறதுலாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அவங்களும் கடுப்பாகிறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன், நீ அப்பாவை கொஞ்சம் பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அப்பா பாக்குறாரு, டேய் ஆமா அம்மா சொன்ன மாதிரி உன் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, நீ போயிட்டு குளிச்சுட்டு தூங்கு, மத்த விஷயம்லாம் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் தூங்கலான்னு போறாரு. தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப யாரோ நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டீடைல் எல்லாம் கேட்டார் இல்லையா, அந்த டைம்ல இந்த விஷயத்த அங்க இருக்கிற யாரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கிற எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யாருக்கும் அமுச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா கால் பண்ணி கூட ஏதோ பேசியிருப்பாங்க. யாருக்கு அங்க ஒர்க் பண்ற ஆள் அமுச்சு விட்டாரோ அந்த மர்ம நபர் கால் பண்ணி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சில டீடைல்லாம் கேட்டலையா, அந்த டீடைல்லாம் வேணும் அப்படின்னா நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வான்னு கூப்பிட, நீங்க யாருன்னு கேட்கும்போது உனக்கு டீடைல் வேணுமா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்கும்போது டீடைல் தான் வேணும் அப்படின்னா உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வான்னு லைவ் லொகேஷன் அமுச்சோட நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போனா அங்க ஒரே லாரிகளா நின்றுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது லாரில இருந்து அந்த லைட்லாம் ஒரே டைம்ல ஒன்னா ஆன் ஆகுது. நிறைய பேர் ஹீரோவை அடிக்க வராங்க, அட்டாக் பண்ண வராங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஹீரோவுடைய கண்ணுக்கு துரியோதன மாதிரியே தெரியுறாங்க. நம்ம ஹீரோவுடைய காதுல சுயோதனா சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ சண்டை போட்டாரு, ஆனாலும் நிறைய பேர் அடிக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காயம்படுது, கையெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு காயம்படுது. இந்த டைம்ல ரோந்துக்கெல்லாம் போவாங்க இல்லையா போலீஸ், அந்த சவுண்டு கேட்க ரவுடி பசங்க தப்பிச்சு அங்கிருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த கேட்ல செக்யூரிட்டியை காணும். போயிட்டு கதவை தட்டினா யாரும் வந்து கதவையே திறக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அப்பா தான் வந்து கதவை திறக்கிறாரு. அப்பா கதவை திறந்தவனே அப்பாவை பார்க்கும்போது ஹீரோவுடைய கண்ணுக்கு துரியோதனன் மாதிரியே தெரியுது. ஒரு செகண்ட் ஹீரோ பயந்து போறாரு, அப்பா எதுக்கு நம்ம கண்ணுக்கு துரியோதனன் மாதிரி தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கையில காயம்பட்டு இருக்கு இல்லையா, டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உடனே கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு அப்பா நார்மலா தெரியுறாரு. ஓடி போயிட்டு கட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு விட்டாரு, மருந்தெல்லாம் போட்டு விட்டாரு. என் மேல இருக்கிற கான்ல யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க போல, நைட் டைம்ல உன்னை யாரா வெளியே போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா நான் ஸ்டூடியோக்கு தான் போனேன், அந்த டைம்ல திடீர்னு யாரோ வந்தாங்க என்ன அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நேரடியா எதிர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல கை வைக்கிறாங்க போல, இல்ல என்ன ஆனாலும் அவங்கள விடக்கூடாது, நாளைக்கு காலை முதல் வேலையா போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னும் போது, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் அரசியலுக்கு வரக்கூட தயாரா இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னும் போது, சரிடா தம்பி நீ போயிட்டு படுன்னு அமுச்சு விட்டு அப்பா போயிட்டு உட்காந்து ஏதோ யோசிக்கிறாரு. இப்ப வந்துட்டு வீட்டுல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே ஆள காணோம். இந்த டைம்ல தான் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் செவுருகிரி வச்சு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தவங்க லைட்டை முதல்ல ஆஃப் பண்ணிடுறாங்க, கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டு நேரா ஹீரோவுடைய ரூமுக்கு போயிட்டு ஹீரோவை கொலை பண்ண பாக்குறாங்க போல. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அடி வாங்கின கலப்புல செமையா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஹீரோவுடைய காதுல சுயோதனா சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்க கண்ணை முடிச்சு பார்த்தா ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவை கொலை பண்ண பாக்குறாங்க. ஹீரோ பயந்துட்டு மேல இருந்து கீழே விட்டாரு. பெட்ல இருந்து கீழே வந்து ஏஞ்சி பார்க்கும்போது அந்த கொலைகாரனை ஆளையே காணும். எங்களா வந்தவன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் அடிச்சுக்கிட்டு நேரா கீழே போயிட்டு பார்க்கும்போது கீழையும் யாரையும் காணும். கையில கத்தி எடுத்து வச்சுக்கிறாரு. எவனாச்சு வந்தான் அப்படின்னா குத்தி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல யாரோ பின்னாடி வராங்க. நம்ம ஹீரோ பயந்துட்டு கத்தியால அப்படி கிழிச்சிடுறாரு. பார்த்தா அப்பா தான். அப்பாவுடைய கையில லைட்டா காயம் பட்டிருக்கு. அப்பா என்னப்பாச்சுன்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்லப்பா லைட்டா சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கட்டெல்லாம் போட்டு விட, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள யாரோ வந்தாங்க, யாரோ நம்மள அட்டாக் பண்ண பாக்குறாங்க போல அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒன்னும் இல்ல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா இப்பயும் அப்பா வந்துட்டு ஹீரோவுடைய கண்ணுக்கு துரியோதனன் மாதிரியே தெரியுறாரு. இப்போ ஹீரோக்கு பின்னாடி யாரோ வராங்க, டேய் மவனே பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கையில கத்திய வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த கத்தியால குத்தலான்னு அந்த கத்தியை வந்துட்டு அப்படியே வீசுறாரு. மீன்ஸ் கையிலேயே வச்சுக்கிட்டு குத்துறதுக்காக வேகமா போறாரு. அப்போ பின்னாடி வந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவுடைய மண்டையில ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் ஹீரோ மட்டையாயிட்டு கீழே விழுகிறாரு. நம்ம ஹீரோ மட்டையாயிட்டாரு இல்லையா, கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல அப்பா ரத்தம் வடிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு, இல்ல இறந்தே போயிட்டாரு. கடைசியா அங்க கொலகாரன் வரான், அப்பாவை செக் பண்றான். ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவ்வளவுதான் ஹீரோ வந்துட்டு மொத்தமா மயக்கமாயிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ தான் அப்பாவை கொலை பண்ணிட்டாரு, எம்எல்ஏவுடைய பையனையும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் மாறி போச்சு போல மக்களே ஒரு மக்கள்லாம் பேசுறாங்க. அரசியல்னு வந்துட்டா தன்னுடைய பெத்த புள்ளையே கூட அப்பாவை கொலை பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருக்காரு. இன்னைக்கு ஹீரோவுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வருது, அதனால ஹீரோவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவை பார்த்தோன்னே ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த டைம்ல அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு,
இந்த மாதிரி நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க, இதுல வந்துட்டு எல்லா எவிடன்ஸும் உங்க பையனுக்கு எதிரா இருக்கு. இந்த கேஸ்ல ஜாமீன் கிடைக்கிறது, பெயில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவை இந்த டைம்ல தான் கூட்டு வந்திருப்பாங்க. இங்க பாரா தம்பி, நீ வந்துட்டு வீட்டுல இருந்த அப்பாவும் நீயும் தனியா வீட்டுல இருக்கும் போது அப்ப யாரோ வீட்டுல ஆட்டைய போட வந்தாங்க. ஆட்டைய போட வந்தவங்க கிட்ட நீங்க போராட போகும்போது தான் அப்பாவை குத்தி கொலை பண்ணிட்டு உன்னையும் அடிச்சு போட்டு கிளம்பி போயிட்டான். இந்த விஷயம் தான் கோர்ட்ல வந்து சொல்ல போற அப்படின்னும் போது, அங்கிள் இதான் உண்மை. நான் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்தாங்க, நான் கீழே போனேன், அப்பாவை பார்த்தேன், அப்ப யாரோ வந்தாங்க, என்ன வந்துட்டு மண்டையில அடிச்சு போட்டாங்க, அப்பாவை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது, இங்க பாரா தம்பி, நீ சொல்றது எதுக்குமே ப்ராப்பரான எவிடன்ஸே கிடையாது. வீட்டுல வேலைக்காரங்க கிடையாது. அந்த டைம்ல கரெக்டா பார்க்கும்போது செக்யூரிட்டியும் கிடையாது. நீயும் அப்பாவும் மட்டும்தான் தனியா இருந்தீங்க அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கு. மூணாவது மனுஷன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. நான் சொன்னா கேள்றா அப்படின்னும் போது, ஏமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதாமா, சத்தியமா யாரோ வந்தாங்க, வெளியேந்து வந்தவங்க தான் என்ன அடிச்சு போட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னுடைய காதுல கூட சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டுச்சுமா அப்படின்னும் போது, தம்பி நீ இன்னும் இந்த கதையை விடவே இல்லையா அப்படின்னும் போது, கதை கிடையாது, நான் அப்பாவை கூட துரியோதனா பார்த்தேன் அப்படின்னும் போது, அம்மா காது மேலேயே ஒன்று போடுறாங்க. இந்த போலீஸ்காரு வந்துட்டு உன்னை காப்பாத்த எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ கேட்காம லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க, நேரா உள்ளுக்குள்ள போ, போலீஸ் என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொல்லு, மத்த எல்லாமே அவரே பார்த்துப்பாரு, உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட உள்ள கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் சொன்னதையே சொல்றாரு. எப்படியோ பெயில் கடிச்சு வெளியே வராரு. வெளியே வந்தா அம்மா கிட்ட அப்பா கிட்ட, அப்பா தான் இறந்து போயிட்டாரு, அம்மா கிட்ட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே பேசாம தனியாவே இருக்காரு. ஸ்டூடியோலயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பழைய எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு புரியவே இல்லை, யாரு வந்தாங்க, ஏன் கொலை பண்ணாங்க, நம்ம மேல ஏன் பழி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ கேர்ள் ஃபிரெண்ட் வராங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஏன்டா இந்த மாதிரி பண்ற, அம்மா கிட்ட பேசாம உன்னால எவ்வளவு நாளைக்கு தான் அமைதியா இருக்க முடியும், அம்மா கிட்ட போயிட்டு பேசு, இந்த விஷயத்துல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உங்க அப்பாவை யாரோ வந்து எதுக்காகவோ கொலை பண்றாங்க அப்படின்னா சும்மாலாம் கொலை பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும், அந்த மோட்டிவ்காக தான் கொலை பண்ணிருப்பாங்க. இல்ல அப்பாக்கும் வேற யாருக்கோ பகை இருந்து ரிவெஞ்சுக்காக கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காரணம் என்னன்னு கண்டுபிடி, காரணத்தை கண்டுபிடிச்ச அப்படின்னாலே நீயும் வெளியே வர முடியும், அப்பாவை யாரு கொலை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அப்பதான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அப்பாவை அந்த சாவு வீட்டுல வச்சு யாரோ கத்திகளை குத்திருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு அரசியல்வாதி பேச வரும்போது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீயே குத்த ஆள் அமுச்சு விட்டு நீயே ஆறுதல் சொல்ல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சண்டை போட்டு அமுச்சு விட்டுருப்பாரு. ஒருவேளை அந்த ஆள் தான் இந்த வேலையை பார்த்தானோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு மீட் பண்ணி, நீ தான் அப்பாவை கொலை பண்ணிட்டியா, நீ தான் ஆளை வச்சு அப்பாவை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தம்பி ஓரா கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க, உட்காருங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் சரி இப்பயும் சரி ஒரே விஷயம் தான் சொல்றேன், எனக்கு வந்துட்டு உங்க அப்பாவை கொல்லணும் அப்படின்ற எண்ணம்லாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது, எலெக்ஷன்ல வின் பண்ணும் அவ்வளவுதான். நீ ஒன்னு யோசிச்சு பாத்தியா, உங்க அப்பா வந்துட்டு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்து மினிஸ்டராக போறாரு அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறவருக்கு கண்டிப்பா பாதுகாப்புக்கு ஆட்கள் இருப்பாங்க, ஏன் உங்க அப்பாவுடைய பாதுகாப்புக்கு ஆட்களே இல்ல? அன்னைக்கு வீட்டுல இருந்த செக்யூரிட்டி, வேலை பாக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே காணோம். கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து உங்க அம்மா வெளியூருக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாரு, கண்டிப்பா கருப்பு ஆடு உன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு, உனக்கு தெரிஞ்ச யாரோ தான் பிளான் பண்ணி இந்த விஷயத்தையே பண்ணிருக்காங்க. உங்க அப்பா தனியா இருப்பாரு, நீயும் அப்பாவும் மட்டும் தான் தனியா இருப்பீங்க, வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் வெளியாளுக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும், நீ நல்லா யோசிச்சு பாருப்பா அப்படின்னு. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது, ஒருவேளை அம்மாவா இருப்பாங்களோ, அம்மா தான் கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட். என்னன்னா, அப்பாவை பாத்துக்கோங்க அப்படின்னா, இல்ல ஒரு முக்கியமான திருவிழா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த அரசியல்வாதி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரும்போது அம்மா சண்டை போட்டிருப்பாங்க, என் புருஷனை எப்படி வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய சப்போர்ட்டோ இல்ல உன்னுடைய எதிர்வினையோ எனக்கு தேவையே கிடையாது, நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாங்க. அந்த அரசியல்வாதி கிட்ட இவங்க தனியா போயிட்டு பேசின விஷயத்தையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிருப்பாரு. ஒருவேளை அம்மா பதவிக்கு ஆசைப்பட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே ஸ்டூடியோக்கு போயிட்டாங்க. ஸ்டூடியோக்கு போயிட்டு, எங்க அப்பாவுக்கு நான் இந்த மாதிரி சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ற விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது, இருந்தாலுமே பயங்கர சப்போர்ட்டா இருந்தாரு, அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க, யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது, நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் 2 பேரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா பிரீஃப் கேஸை கொண்டு வாங்கடா அப்படின்னா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் சூட் கேஸை கொண்டு வந்திருக்கான். இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது, டேய் என்னடா சண்டை உங்களுக்கு, அதை கொண்டு போயிட்டு ஒழுங்கா பிரீஃப் கேஸை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, இப்ப அந்த சூட் கேஸை இழுத்துக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல ஒரு சவுண்ட் கேக்குது. சூட் கேஸை இழுத்தா ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா, சேம் அதே சவுண்ட் கேக்குது.
ஆக்சுவலா நம்ம ஹீரோவை வந்த கொலகாரன் அடிச்சு போட்டு போனதுக்கு அப்புறமா போகும்போது எதையோ இழுத்துக்கிட்டு போயிருப்பான். அந்த சவுண்ட் ஹீரோக்கு நல்லாவே கேட்டிருக்கும். ஆக்சுவலா அவன் பிரீஃப் கேஸை தான் இழுத்துக்கிட்டு போயிருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய ஆள் ஒருத்தர் ஒரு பிரீஃப் கேஸை கொண்டு வந்திருப்பாரு. இதை எங்க வைக்கிட்டோன்னு கேட்க உள்ள போயிட்டு என் ரூம்ல வை அப்படின்னு சொல்ல அவருமே கொண்டு போயிட்டு அப்பாவுடைய ரூம்ல வச்சிருப்பாரு. அந்த பிரீஃப் கேஸை தான் அவன் ஆட்டையை போட்டு கொண்டு போனான் அப்படின்ற விஷயத்த ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. நேரா வீட்டுக்கு போயிட்டு யாரு கொண்டு வந்து வச்சாரோ அவரையே கூட்டிட்டு வந்து பிரீஃப் கேஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பாவுடைய ரூம்ல இந்த பிளேஸ்ல வச்சேன்னு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும் போது அங்க பிரீஃப் கேஸையே காணும். சரி, அந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்லாம் தெரியல, ஆனா உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு அந்த டாக்டர் தான் கொடுத்தமிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த டாக்டருக்கே கால் பண்ணி கேட்கும்போது ஆமாப்பா உங்க அப்பா ஒரு 5 கோடி எலெக்ஷன் பணம் கேட்டாரு, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தமிச்சேன் அப்படின்னும் போது அப்படின்னா அந்த பிரீஃப் கேஸ் முழுக்க பணம் மொத்தமா 5 கோடி பணம் வந்திருக்கு. அந்த பணத்தை ஆட்டைய போட தான் வந்தாங்களோ, பணம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க தான் ஆளமிச்சு விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு போலீஸ் கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லும் போது இது என்ன புது ஆங்கிளா இருக்கு, நான் இது வரைக்கும் வேற யாரோ அரசியல் ரீதியா பழிவாங்க கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விசாரிச்சேன். இது ஒரு புது குழு, நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி விசாரிக்கிறேன். யாரோ இந்த பணத்தை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டாங்க இல்லையா, இந்த ஆங்கிள் விசாரிச்சு பார்க்கலாம், நீ கவலையே படாத, கூடிய சீக்கிரமே அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த டாக்டர் அங்கிளை மீட் பண்றாரு. இந்த டாக்டரும் ஹீரோடைய அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவர் தான் அப்பாக்கு 5 கோடி பணம் கொடுத்திருக்காரு. கொண்டு வந்தவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, அம்மாக்கும் தெரியல, யாருக்குமே தெரியாது, டாக்டருக்கும் அப்பாக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படின்னா பணத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஆட்டையை போட டாக்டர் தான் பிளான் பண்ணாரோ அப்படின்னு சொல்லிட்டு இதே கேள்வியை போய் டாக்டர் கிட்ட கேட்கும் போது அவரு ஷாக் ஆகுறாரு. எப்பா சாமி, இந்த எலெக்ஷனுக்கு நிறைய பணம் செலவாகும் போல, ஒரு 5 கோடி பணம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நானும் அங்க இங்கன்னு எப்படியோ புரட்டி காசு கொடுத்தா நீ வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட பாக்குறியான்னு கேக்குறாரு. ஏன்னா ஹீரோ தான் கொலை பண்ணாரு, ஹீரோ கையில அந்த கத்தியால தான் அப்பா இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் கேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த கேஸ்ல என்ன மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா உங்களுக்கும் அப்பாக்கும் தவிர பணம் இருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாது. அப்படி இருக்கும்போது யாரோ வந்து எப்படி பணத்தை ஆட்டையை போட்டு கொண்டு போவாங்க, இதுல ஏதோ சம்திங் ராங் இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது அவரு கடுப்பாயிட்டாரு. இங்க பாரு, ஒரு அனாதை நாய் நீ, நான் அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி அனாதையெல்லாம் தூக்கி வளர்க்காத, பின்னாடி நமக்கே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன பேச்சை கேட்காம உங்க அப்பா உன்னை ஏதோ சேவா மையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அனாதை இல்லத்துல இருந்து இவரை தூக்கி வளர்த்தாராம். கடைசியா வளர்த்தவரையே குத்தி கொலை பண்ணிட்ட பாத்தியா, அந்த பழியை இப்போ என் மேல போட ட்ரை பண்ற பாத்தியா அப்படின்னு போது ஹீரோக்கு புரியல. என்னது, என்ன தத்தெடுத்து வளர்த்தாங்களான்னு கேட்கும் போது ஆமாண்டா நன்றி கேட்டவனே, உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் குழந்தையே கிடையாது, குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம உன்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு நீ நல்லா செஞ்சு விட்ட அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாரு. நம்மள தத்தெடுத்து வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க மேபி அவரு பொய் சொல்றாரு அப்படின்னும் போது இந்த விஷயத்துல அவர் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த போலீஸை மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு. இது உண்மையான கேட்கும் போது அவரும் ஆமான்னு சொல்றாரு. உன்னுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல, தத்தெடுத்து வளர்க்கலான்னு உன்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. தத்தெடுத்து வளர்த்தாலும் தன்னுடைய குழந்தை மாதிரி தான் வளர்த்தாங்க. நீ இந்த விஷயத்த போயிட்டு உங்க அம்மாட்டெல்லாம் கேட்காத, உங்க அம்மா ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க. ஏற்கனவே அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. நீ வேற தத்து பிள்ளைன்னு உனக்கு தெரிய வந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வந்தா கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அம்மாட்ட கேட்கலான்னு பார்த்தா மனசே வரல. அப்போ அம்மாவா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்ல வச்சு உன்னை அடிச்சிட்டான்னு என் மேல கோவமா இருக்காத தம்பி, அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, அப்பா என்னை விட்டு போயிட்டாரு, நீயும் என்னை விட்டு போயிடுவியோ, உனக்கு பெயில் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல தான் உன்னை அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சு கூடா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ஹக் பண்ண, இல்லமா பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீ கிளம்பி உடனே இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னா அது ஒரு அனாதை இல்ல மக்களே, இங்க ஏன் என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னை இங்க இருந்து தான் தத்து கொடுத்திருக்காங்க, நான் மனசு கேட்காம இது உண்மையானு பார்க்கலான்னு இங்க வந்து செக் பண்ணும்போது உண்மைதான், உன்னை இங்க இருந்து தான் தத்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உன்னை யார் இங்க கொண்டு வந்து விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா நர்ஸ்னு சொன்ன இல்லையா, அந்த டைரி கூட எழுதினாங்களே அதே நர்ஸ் தான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்து விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது புரியலமா அப்படின்னும் போது டே நம்ம ஒரு கதை எழுதணும் இல்லையா, அந்த கதையில பிறந்த குழந்தைய நீதண்டா அப்படின்னு சொல்ல, அதாவது கதையை எழுதியிருக்க மாட்டாங்க, அந்த ஷார்ட் பிலிம் எடுத்தோம் இல்லையா, அந்த டைரியில இந்த கதையே உன்னுடைய கதை தான் அப்படின்னு சொல்லும் போது படம் பாக்குற நமக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி அப்படியே தலையெல்லாம் சுத்துது. ஏமா என்னமா சொல்ற அப்படின்னும் போது ஆமா, புருஷனால கொலை செய்யப்பட்டது உன்னுடைய அம்மா தான், உங்க அப்பா தான் உன்னுடைய அம்மாவையே கொலை பண்ண பார்த்திருக்காங்க, உங்க அம்மா வந்துட்டு உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்ல, சரி ஓகே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், மகதி யாரு, எங்க அம்மா யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும்
எப்படியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கம்பவுண்டரை மீட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தையுடைய டீட்டெயிலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம நான் அந்த மகதியை பத்தி கேட்கும்போது யாருமே நல்ல விதமா சொல்ல மாட்டாங்க, அது ஒரு கேவலமான பொம்பளை போலையே அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாயிட்டாரு, சட்டையை பிடிச்சிட்டாரு. இங்க பாரு, அந்த மகதி வேற யாரும் கிடையாது, என்னுடைய அம்மா தான். தெரியும்னா தெரியும்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு, தேவையில்லாத விஷயம்லாம் பேசி அவங்கள அவமானப்படுத்தாத அப்படின்னும் போது இவரு பயப்படுறாரு. இங்க பாருங்க, உங்க அம்மா யாரு, எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கு. உங்க அம்மாவுடைய ஞாபகம்னு ஒன்று இருக்கு. எனக்கு எங்க அம்மா யாருன்னே தெரியாது, தயவு செஞ்சு அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர ஃபீலிங்கா பேசும்போது இப்ப அந்த ரிஜிஸ்டர்லாம் எங்க இருக்கோ அந்த ரூம்க்கே கூட்டு போயிட்டு விட்டு, தம்பி இதான் ரிஜிஸ்டர் ரூம், இங்க இருந்து தேட முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வருஷத்துக்கான நம்ம ஹீரோ பிறந்தார் இல்லையா, அந்த வருஷத்துக்கான ரிஜிஸ்டர் கண்டுபிடிச்சு அந்த நோட் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ பிறந்த அந்த பேஜ் மட்டும் காணும். அதாவது அந்த கொலைகாரன் இவருக்கு முன்னாடியே இங்க வந்து அந்த பேஜை கிழிச்சு கொண்டு போயிருக்கா. மக்களே, எனக்கு முன்னாடி இதே விஷயத்தை கேட்டு யாராவது வந்தாங்களான்னு கேட்கும்போது இல்லப்பா நீதான்ப்பா ஃபர்ஸ்ட் வந்திருக்க அப்படின்னு ஹீரோக்கு சரியான வெறி. என்ன பண்றதுன்னே புரியாம எல்லாத்தையும் தள்ளி விட்டு வெளியே போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, ஃபீல் பண்ணாத, அப்படியே உடஞ்சி போயிட்டு உட்கார்ந்தா மட்டும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ வந்துட்டு முயற்சி பண்ணு, கண்டிப்பா உன்னால கண்டுபிடிக்க முடியும். நான் எங்கேயோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், நான் இதுக்கு அந்த டைரியை பார்த்துட்டு அந்த டைரியில வந்த விஷயத்தையே ஷார்ட் ஃபிலிமா எடுக்கணும், உன்னை வந்து மீட் பண்ணும், உன்னை லவ் பண்ணும், இப்ப இது வரைக்கும் வந்தோம் இல்லையா, இது எல்லாமே விதியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய அம்மாவை நீ கண்டுபிடிப்ப, அதுவும் விதிடா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அங்க ஒரு குழந்தை சலங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த டான்ஸ்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த கெட்டப்ல ஏதோ அடிபட்டுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. சலங்க சவுண்ட் கேட்கும் போது தான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, என்னுடைய அம்மா வந்துட்டு ஒரு டான்சர்னு சொன்ன இல்லையா, அந்த டான்சர் மூலியமா தேடலாம், எல்லா டான்சிங் ஸ்கூலுக்கும் போயிட்டு அம்மாவை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டான்சிங் ஸ்கூலுக்கும் போயிட்டு விசாரிக்கும் போது யாருக்குமே தெரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி மகதின்னு ஒருத்தவங்க டான்ஸ் ஆடினாங்களே, அவங்கள யாருன்னு தெரியுமான்னு கேட்டா முக்காவாசி பேருக்கு கண்டிப்பா தெரியாது இல்லையா. இதே போல கேட்டு போகும்போது ஆனா ஒரு பார்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, மகதியா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, பயங்கரமா எல்லார்ட்டையும் பாசமா இருப்பா, நல்லாவே டான்ஸ் பண்ணுவா அப்படின்லாம் சொல்ல அவங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சு, அவங்கள பத்தி எல்லாமே சொல்லுங்க, நான் தான் மகதியுடைய பையன் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா அவங்க அம்மா வந்துட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எனக்கும் அவங்களுக்குமான கனெக்ஷனே கட் ஆயிருச்சு, அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு அம்மாவை பத்தின போட்டோ இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்கும் போது கூட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ரங்க் பெட்டியை காமிக்கிறாங்க. உங்க அம்மாவுடைய எல்லா திங்ஸுமே உள்ளதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க உள்ள அம்மாவுடைய ட்ரெஸ், அந்த சலங்கை, அதுக்கப்புறமா அம்மாவுடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. போட்டோவை பார்த்து ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ட்ரங்க் பெட்டியவே ஹீரோ ஸ்டூடியோக்கு கொண்டு போயிட்டாரு. கொண்டு போயிட்டு அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள என்ன இருக்கோ எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கையாலேயே பின்னப்பட்ட ஒரு சின்ன ஸ்வெட்டர் மாதிரி பாக்குறாரு. அந்த ஸ்வெட்டர்ல சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டிங் மாதிரி அதை கையிலேயே பின்னிருக்காங்க. மக்களே, ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, உண்மையான அம்மா, தனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போது, ஆண் குழந்தை பிறந்தா சுயோதனான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பின்னிலாம் வச்சிருக்காங்க. இப்ப இதை ஹீரோ பார்த்துட்டே இருக்கும் போது யாரோ சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அம்மா தான். அம்மாவுடைய ஆவியே அங்க வந்திருக்கு. ஓடி போயிட்டு ஹீரோ ஹக் பண்றாரு. ஆக்சுவலா ஹீரோவுடைய அம்மா ஹீரோக்கு ஏன் சுயோதனான்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஹீரோவுடைய அப்பாவுக்கு வந்துட்டு சுயோதனா அப்படின்னா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குமா, உங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க அப்பாவுக்கு சுயோதனாவை ரொம்ப பிடிக்கும், அதுவும் உன் பேரை சுயோதனான்னு வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவுடைய அம்மா கூடவே இருந்திருக்காங்க. ஆவியா கூட இருந்துட்டு யாரெல்லாம் ஹீரோக்கு ப்ராப்ளம் வரப்போதோ அவங்கள துரியோதன மாதிரி காமிச்சிருக்காங்க. காதுல சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காப்பாற்றவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே தெரிய வரும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அப்பா வந்துட்டு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க இல்லையா, இப்போ நேரா கிளம்பி ஒரு பழைய தியேட்டரு, இங்க நிறைய பேர் இன்னமும் தியேட்டர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேக்கப் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அங்க போயிட்டு இந்த மாதிரி மகதின்றவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது மகதின்ற பேரை கேட்டவனே அங்க ஒருத்தர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் பயந்துட்டு ஓடுறாரு. என்ன இவரு ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக இவங்க மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டை போடும் போது அங்க துணி துவைக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. தண்ணி பட்டு முகத்துல இருக்க அந்த மேக்கப் எல்லாம் கலையுது. பார்த்தா அந்த சாவு வீட்டுல அப்பாவை யாரோ கத்தியால குத்திட்டு தப்பிச்சு ஓடினாங்க பாத்தீங்களா, அந்த ஆளு இவரு தான். நீ தான் அப்பாவை கொலை பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட அவனெல்லாம் எரும மாடு கணக்கா இருக்கான். நம்ம ஹீரோ அடிச்சு கையில குத்திட்டு தப்பிச்சு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். ஹீரோ
ஹீரோக்கு ப்ளீட் ஆகுது. அப்போ ஹீரோயின் ஓடி வராங்க. டேய் உனக்கு தான் ரத்தம் வந்தா நிக்கவே நிக்காது இல்லையா, நம்ம உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆக்சுவலா இவருடைய சொந்த அப்பாவே கிடையாது, வளர்ப்பு அப்பா. அவருடைய டிஎன்ஏ அவருடைய ஜெனட்டிக்னால அவருடைய வியாதி எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் தம்பி அன்னைக்கே பக்காவா செக் பண்ணியாச்சு, இறந்து போனாரே டெஸ்ட் பண்ணி பார்த்தமே அவரு தான் உன்னுடைய உண்மையான அப்பா. 99.99% பக்காவா மேட்ச் ஆகுது. நான் போய் சொல்லலாம் நீ போய் சொல்லலாம், ஆனா டெஸ்டிங் போய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காமிக்கும் போது ரிப்போர்ட்லயுமே இவர் தான் உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க தத்தெடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் உண்மை. இப்போ வந்துட்டு இவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னா அதுவும் எப்படி உண்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு அம்மாவுடைய ட்ரங்க் பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்க்கும்போது ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய உண்மையான அம்மாக்கும் இவர் தான் புருஷனா இருந்திருக்காரு மக்களே. அந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு செமையா கடுப்பாயிட்டு அந்த போட்டோவையே தூக்கி போட்டு உடைக்கிறாரு. போட்டோல அப்பா வந்துட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா துரியோதன வேஷம் போட்டிருக்காரு. இப்போ வந்துட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லையா, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக உண்மையான அம்மாவுடைய ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. இவங்க ஹீரோவுடைய வளர்ப்பு அம்மா. இது மட்டும் இல்லாம ஒரு மினிஸ்டருடைய பொண்ணு மக்களே வந்தவங்க பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இவரு பெர்ஃபார்ம்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு மேக்கப்லாம் கலச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுடைய உண்மையான அம்மா கேக்குறாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல, உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னுடைய புருஷன் மாதிரி பாரு, உன் புருஷன் எவ்வளவு பாசமா உன்னை பாத்துக்கிறாரு, எவ்வளவு டேலண்டான ஒரு ஆளு, பயங்கரமா ஆக்ட் பண்றாரு, ஏதேதோ பண்றாரு, எனக்கு இந்த மாதிரி டேலண்டான பாசமான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சும்மா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை இந்த ஆளு பாக்குறாரு, நம்ம வந்துட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பதிலா இந்த மினிஸ்டருடைய பொண்ணை கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில பயங்கரமா செட்டில் ஆயிருக்கலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த விஷயம் இவருக்கு தோணிக்கே இருக்கு, இருந்தாலும் ஓகேன்னு விட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வயித்துக்குள்ள இருக்காரு, பிரசவ வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணா நம்ம ஹீரோ இறந்து பிறக்கிறாரு. உங்களுக்கு குழந்தை இறந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து சொல்லும் போது இந்த ஆளு என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, அவ்வளவுதான் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணிட்டு ஆல்ரெடி குழந்தை இறந்து பிறந்திருக்கு, பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரெண்டுக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ ஊசியோட போயிட்டு விஷ ஊசி போட்டாரு. அம்மா அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறமா தான் கண்ணையே முழிக்கிறாங்க. இங்க பாரு, குழந்தை வந்துட்டு இறந்து பிறந்திருக்கு, இது மட்டும் இல்லாம உனக்கும் விஷ ஊசி போட்டிருக்க, நீயும் சாக போற, நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே கேவலமா நடந்துச்சு, நீ ஒரு தத்திரம் முடிச்ச பொண்ணு, அவ்வளவுதான், உன்னை வந்துட்டு கதையை முடிக்க போற, நீ சாவ போற, நீ செத்ததுக்கு அப்புறமா உன் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நான் அரசியல்ல குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளங்க வந்து கிளம்பிட்டாரு. இந்த டைம்ல தான் அம்மாவுடைய கண்ணுக்கு அப்பா வந்துட்டு துரியோதனன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பா போனதுக்கு அப்புறமா இவங்களால முடியவே இல்லை, ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு ஏஞ்சி நடக்க முடியாம நடந்து வெளியே வந்தா அங்க அந்த நர்ஸ் இருக்காங்க, அதாவது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா. இவங்க தான் என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, என் புருஷன் எனக்கே விஷ ஊசி போட்டாரு, இந்த மாதிரி என் பிள்ளைய பாக்கணும்னு சொல்லும் போது, முதல்ல வாங்க டாக்டர் கிட்ட போலான்னு கூப்பிட்டா, இல்ல நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சாக போறேன், சாகிற கண்டிஷன், என் பிள்ளைய பார்த்துட்டு இறந்து போறேன் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய பிள்ளையே இறந்து பிறந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும் போது அங்க புள்ள நம்ம ஹீரோ டெட் பாடியா இருக்காரு. அந்த குழந்தைய பார்த்து இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அழுதுகிட்டே அப்படியே அங்கேயே விழுந்து இறந்து போறாங்க. இவங்க இறந்து போகும்போது இவங்க கண்ணீர் துளி அந்த குழந்தைக்கு மேல விழுகுது. அந்த கண்ணீர் குழந்தை மேல விழுந்தவனே குழந்தை கண்ணை முடிச்சு அம்மா அம்மான்னு அழுக ஆரம்பிக்குது. இப்ப அந்த நர்ஸ் பாக்குறாங்க, இவங்க உயிரை கொடுத்து குழந்தையை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்குனா, அவ்வளவுதான் அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்ப இந்த குழந்தைய வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டு குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் அப்பா வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு அம்மா, நம்ம ஹீரோடைய வளர்ப்பு அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேசி ஏதோ சொல்லி மயக்கி கல்யாணம் பண்ணிருப்பாரு. கல்யாணம் ஆகியும் குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு வந்து குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திருப்பாரு. தன்னுடைய புள்ள அப்படின்னே தெரியாம தத்தெடுத்து வளர்த்திருப்பாரு. இப்ப இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த போலீஸ் அங்கிள் கிட்ட சொல்லும் போது அவரு கேட்டு ஷாக் ஆகுறாரு. பாத்தியா, பல வருஷமா உங்க அப்பா கூட பழகிட்டு இருக்கேன், என்னையே அவன் ஏமாத்திட்டான், நீ கவலைப்படாத, அந்த ஆளு யாருன்னு நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே டீமோட போயிட்டு தேடும் போது அந்த ஆளு கையில மாட்டிக்கிட்டான், தப்பிச்சு ஓடுறான். ஒரு பழைய பில்டிங்ல ஓடும் போது அந்த பில்டிங்கோடைய மாடியில வச்சு பிடிக்கிறாரு. என்னடா ஆச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, ஆமா அவர் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாரு, என்னுடைய பிள்ளை என்ன பார்க்கும்போது என்ன கத்தியால கொத்து லைட்டா கொத்திட்டு தப்பிச்சு ஓடி போயிடு, உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னாரு. அந்த ஹீரோவை கூட கொலை பண்ண சொன்னாரு, அதுக்குள்ளதான் வேற ஏதோ ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் பணத்தை கொண்டு போனியான்னு கேட்கும் போது, பணமா, நான் பணம்லாம் கொண்டு போலையே அப்படின்னு சொல்ல, இப்படி பேசிக்கிட்டே போகும்போது போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்ணுவான் பாருங்க. அப்ப மேல இருந்து கீழே விழுந்து பையன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டான். இப்போ ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. நீ
சொன்ன ஆளு இவனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது ஆமா இவன் தான் அப்படின்னு, இவன் தான் உங்க அப்பாவுடைய முக்கியமான கையால் போல, இவனை வச்சுதான் உங்க அப்பா எல்லா வேலையும் பார்த்திருக்காரு, உன்னை கூட கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, கடைசியா உங்க அப்பாவையே இவன் கொலை பண்ணிட்டு பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கான், அந்த பணத்துல பாதி பணத்தை செலவு பண்ணிட்டானா, மீதி பணம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தனப்ப நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி இதே ஸ்பாட்ல மீட் பண்ணலாம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது அவரும் வராரு. ஏன் தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லங்க அங்கிள், அன்னைக்கு நைட்டு இவன் தான் என்ன கொலை பண்ண வந்தான், அப்பா சொல்லி என்ன கொலை பண்ண வந்தான் அப்படின்னும் போது என்னதான் கொலை பண்ணிருக்கணும், அவன் ஏன் சம்பந்தமே இல்லாம அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போனோம், இதை தாண்டி என் காது கிட்ட வந்துட்டு சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு போனா, அது வழக்கமா கேட்கிற அந்த சவுண்டு கிடையாது, வந்தவன் சொன்ன சவுண்டு, அவனுக்கு எப்படி நான் சுயோதனான்னு கேட்பேன், என் காதுல கேட்கும் அப்படின்ற விஷயம்லாம் தெரியும், இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தது இந்த கொலைகாரன் கிடையாது நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா ஹீரோவுடைய காதுல இந்த சுயோதனா அப்படின்ற சவுண்டு கேட்கும் அப்படின்ற விஷயமே அப்பா அம்மா அதை தாண்டி இந்த போலீஸ்காரனுக்கு மட்டும்தான் தெரியும், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னப்பா தம்பி கடைசியா உண்மையை கண்டுபிடிச்சிட்ட போல, ஆமா அன்னைக்கு நைட்டு நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி உன்னுடைய அப்பன் தான் என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி இவன் தான் என்னுடைய உண்மையான புள்ள போல, இவன் வந்துட்டு எல்லாத்தையும் பழைய கதை எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான், நோண்டி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா என் அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய முற்றுப்புள்ளி ஆயிடும், அதுக்கு முன்னாடி இவன் கதையை முடிக்கணும், ஒன்னு வாயை மூடணும், அப்படி இல்லைன்னா கதையை முடிக்கணும், நான் என்ன பண்றேன் நைட்டு வீட்டுல யாரும் இல்லாதபடி பாத்துக்கிறேன், நீ கிளம்பி வா, கிளம்பி வந்து என்ன அட்டாக் பண்ற மாதிரி அவனை கொலை பண்ணிடு, வீட்டுல ஒரு 5 கோடி பணம் இருக்கு, அதுல 1 கோடியை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்பாவும் அதுக்கு ஏத்த மாதிரி செக்யூரிட்டி வீட்டுல வேலை பாக்குறவங்க அம்மா வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இந்த எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆள் எப்ப வருவான், போலீஸ்காரன் எப்ப வருவான்னு வெயிட் பண்ண, போலீஸ்காரனும் வந்திருக்கான். ஆக்சுவலா அன்னைக்கு அப்பாவை நான் கொலை பண்ணல, நான் ஏன்டா உங்க அப்பாவை கொலை பண்ண போறேன், நீ கையில கத்தி வச்சிருந்த இல்லையா, அப்போ நான் வந்து உன் மண்டையில அடிக்கும் போது என்ன பார்த்துட்டு என்ன அட்டாக் பண்ணலான்னு திரும்பும் போது, இந்த 2 விஷயமும் என்ன அட்டாக் பண்ண திரும்பின அதே டைம்ல நான் உன் மண்டையில அடிச்சேன் இல்லையா, அந்த ஃபோர்ஸ்ல நீயாதான் உங்க அப்பாவுடைய கழுத்துல அந்த ஒரு கோலை போட்ட, கத்தியால ஒரு சின்ன வெட்டு தான், அந்த வெட்டுக்கே ரத்தம் பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு உங்க அப்பா இறந்தே போயிட்டான், சரி இந்த பணத்தை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மொத்தமா கொண்டு போனேன், அதுக்கப்புறமும் விடாம நீ மொத்தமா கிளற ஆரம்பிக்கும் போது, சரி ஓகே ஏதாவது பண்ணி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னா சில பல கதைகளை சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சு விடலான்னு பார்க்கும்போது, நீ களத்துல இறங்கி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோ அடிக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ கண்ணை பிடுங்கி சண்டை போடுறாரு. இப்போ இவங்க இங்க சண்டை போடும் போது மேல இருந்து இவரு கீழே விழுந்து இறந்து போறாரு. அவ்வளவுதான், போலீஸோடைய கதை முடிஞ்சு போச்சு. அடுத்து ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம்லாம் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் வளர்ப்பு அம்மா எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தூங்கி ஏஞ்சி கீழே வந்து பார்க்கும்போது அம்மாவுடைய போட்டோ, நம்ம ஹீரோவுடைய உண்மையான அம்மாவுடைய போட்டோவும் அப்பாவுடைய போட்டோ இருக்கு. அப்பாவுடைய போட்டோவை கலட்டி நம்ம ஹீரோ ஓரமா வச்சுட்டு இந்த ஆளுடைய போட்டோலாம் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்டா பரவாயில்ல, நீ என்ன சுயோதனான்னு கூப்பிடாத, நீ என்ன வருணே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஃபன்னா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடியுது மக்களே.